வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு உரைநடை உலகம் இயல் 3 பாட பக்க நூல் எண் 56. வளரும் வணிகம். வணிகம் என்றால் என்ன? ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம். தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள நம்மால் முடியாது. தனக்கு தேவையான சில பொருள்களை பிறரிடமிருந்து வாங்குபவன் தன்னிடம் உள்ள பொருள்களை வாங்குவான். தன்னிடம் உள்ள பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு தருவான். இந்த பண்டமாற்று முறையே வணிகம் என வழங்கப்படுகிறது. இப்பொழுது நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதும் அல்லது பணத்தை கொடுத்து பொருள்களை வாங்குவதும், விற்பவன் பொருள்களை கொடுத்து பணத்தை வாங்குவவரிடம் பெறுவதுமே வணிகம் என கருதப்படும். இப்பொழுது நாம் நுழைமுன் பகுதிக்கு செல்வோம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையே வாழ்க்கை இல்லை. மனிதன் தேவையான எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்திலிருந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். அதாவது ஒரு சந்தைக்கு மாட்டு வண்டியில் அவன் செய்த சட்டிப்பானைகளை ஏற்றி செய்து சந்தையில் விற்று வருவதாக அந்த படம் அமைந்துள்ளது. மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்ய கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவான். தன்னிடம் உள்ள பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு தருவான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். பொருள்களை விற்பவரை வணிகர் என்றும் வாங்குபவரை நுகர்வோர் கஸ்டமர் என்றும் கூறுவர். பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். பொருளை கொடுத்து பொருளை வாங்கிறது. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பிளாஸ்டிக் பொருட்களை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டு உபயோகத்திற்கு தேவையான வாளி, பக்கெட், பாத்திரம், தட்டுகள், பிளாஸ்டிக் சாமான்கள் கொடுக்கின்றனர். பாடநூல் பக்க எண் 57. வணிகத்தை தரைவழி பயணம் ரோடுவே, நீர்வழி பயணம் வாட்டர்வே என பிரிக்கலாம். தரை வழியாக பொருள்களை கொண்டு செல்ல எருது, புல், கழுதை, டாங்கி, குதிரை, ஹார்ஸ் போன்ற விலங்குகள், வண்டிகள் பயன்படுத்துகின்றன. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாகவே குரூப்பாக செல்றாங்க. இக்குழுவை வணிக சாத்து என்பர். வணிகர்கள் ஓர் ஊரில் இருந்து மற்ற ஊருக்கு குழுவாக செல்லும்பதை வணிக சாத்து என்பர். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் எனப்படும். கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள் என்ன? ஹார்பர், துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் கூறப்படுகின்றன. இந்த பத்திய எக்ஸ்பிளைன் பண்ற வணிகம் 2 வழியாக பயன்படுகிறது. ஒன்று தரை வழி ரோடுவே, இன்னொன்னு கப்பல் வழி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வணிகர்கள் குழுவாக செல்வர். அதற்கு பெயர் வணிக சாத்து. கடல் வழியாக கப்பல்கள் போக்குவரத்து செய்யப்படுகின்றன. அப்ப கப்பல்கள் நிறுத்தும் இடம் துறைமுகம். கப்பல் சார்ந்த ஊர்கள் பட்டினம் அல்லது பாக்கம் என்று கூறப்படுகின்றன. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை சிங்கிள் ஹேண்ட் ஒத்தரே வணிகம் செய்யறதும் நிறுவன வணிகம் என பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர். தனிநபர் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்டோர் சேர்ந்து நடக்கும் வணிகம் நிறுவன வணிகம், கம்பெனின்னு சொல்லலாம். சிறு வணிகம். நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, ஸ்பினாச், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் போன்றவற்றை விற்பனை செய்வர்கள் சிறு வணிகர்கள். இவர்கள் சின்ன முதலீட்டுல, சின்ன கேபிட்டல்ல பொருள்களை வாங்கி அன்றற்றை விற்கி அந்த லாபத்துல தன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு மீதிய திரும்பி மறுநாளுக்கு வச்சுப்பாங்க மூலதனமா. இதை பொருள்களை வாங்கி வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை, ரோடோர கடை, சமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம், புஷ், கால் புக் இந்த இருக்கே அந்த மாதிரி சிறு வணிகம் நடைபெறும். சிறு வணிகர்கள் நுகர்வோருடன், அதாவது வாங்குவோருடன் டைரக்டா டீல் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல மீடியேட்டர் கிடையாது, நடுவுல யாரும் கிடையாது. பெரு வணிகம் பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி விற்பனை செய்து பெருவணிகம் ஆகும்.
பெருவணிகர்கள் பொருள்கள் உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து மொத்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்சா கேப்டா நிறைய சாமான வாங்கி ஒரு இடத்துல இருந்துட்டு அதை விற்பனை செய்வாங்க. பாடநூல் பக்க எண் 58. சிறு வணிகருக்கு விற்பனை செய்வார். பஞ்சா வாங்குறவங்க இந்த ரோடோரம் விற்கிறவங்களுக்கு விற்பனை செய்வாங்க. ரோடோரவங்க டைரக்டா கஸ்டமரோட கான்டாக்ட் இருக்கும். அப்போ பெருவணிகர்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் கான்டாக்ட் இருக்காது. நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதினா என்ன? நம்ம பொருளை மற்றவர்களுக்கு விற்பது ஏற்றுமதி. இறக்குமதி நமக்கு தேவையான பொருளை மற்றவர்களிடம் பெறுவது இறக்குமதி. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகளில் இருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ரோஸ்வுட் தான் தேக்கு, மயில் தோகை மயிலோட ஃபெதர், அரிசி ரைஸ், சந்தனம் சாண்டல், இஞ்சி ஜிஞ்சர், மிளகு பெப்பர். சீனம் சைனாலேருந்து கண்ணாடி, மிரர், கற்பூரம், பட்டு, பட்டுனா சில்க் இவையெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள், ஹார்சஸ். வணிகத்தில் நேர்மை. வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்பவர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் என்னும் திருக்குறள் வாணிகர்கள் எப்படி நேர்மையாக செயல்படுகிறார்களோ பிறரும் அதுபோல தம் வாழ்வில் செயல்பட வேண்டும் என்று திருக்குறள் அறிவுறுத்துகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்தும் தரமாட்டார்கள். வாங்கும்போது அதிகமாகவும் கொடுக்கும் பொழுது குறைவாகவும் தரமாட்டார்கள். நடுவு நின்ற நெஞ்சினர். நடுவு நிலைமைனா காமனா கரெக்டா இருப்பாங்க என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இணைய வழி வணிகம். இணையம்னா என்ன? இன்டர்நெட். இப்போ கடைகளுக்கு சென்று பொருளை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இப்பதான் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன் பாஸ்கெட், வெஜிடபிள்ஸ், ஆன்லைன் எவ்ரிதிங் த்ரூ ஆன்லைன் இருக்கு இல்லையா? இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். இதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கும். அதில் பொருள்களின் தரம் என்ன, குவாலிட்டி, அதோட பிரைஸ் என்ன, விலை, சிறப்பு, அதோடைய குவான்டிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி, பிரைஸ் ஆகியவற்றை பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். அதற்கு மின்னணு பரிமாற்றம், இன்டர்நெட் டிரான்சாக்சன் இருக்கு. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதுவே வணிகத்தின் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இப்பொழுது நாம் வணிகத்தில் பல புதுமைகளே வரக்கூடும். இத்துடன் உங்களுக்கு இந்த பருவத்தில் அனைத்து பாடங்களும் முடிவு பெற்றன. கற்பவை கற்ற பின் உங்கள் ஊரில் உற்பத்தியாகும் பொருள்களின் பெயர்களை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ உங்கள் ஊர்ல என்னெல்லாம் வருது? நெல், கரும்பு, சோளம், தானிய வகைகள், மலர்கள், காய்கறிகள், கீரை, பால், சிமெண்ட், தீப்பெட்டி, பீடி, பட்டாசுகள், பழங்கள், கடலை, கிழங்கு வகைகள், பேப்பர், எண்ணெய் வகைகள், இனிப்பு கார வகைகள், உப்பு, புளி, தேங்காய், பருத்தி, சர்க்கரை, பருப்பு வகைகள், முந்திரி பருப்பு, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற ஊர்ல சிறு சிறு ஊர்களை பயிரிடப்படுகிறது. அதை நீங்க கிடைக்கலாம். ஒவ்வொரு ஊரிலும் கிடைக்கும் சிறப்பு பொருட்கள்: திருநெல்வேலியில அல்வா, தூத்துக்குடியில மக்ரூன், சாத்தூர்ல காராச்சேவை, சிவகாசியில பட்டாசு தீப்பெட்டி, திருச்செந்தூர்ல சுக்கு கருப்பட்டி, கோவில்பட்டியில கடலை மிட்டாய், திருவள்ளிபுத்தூர்ல பால்கோவா, விருதுநகர்ல பரோட்டா, திண்டுக்கல்ல பூட்டு, பத்தமடையில பாய், கடம்பூர் போலி, ஆம்பூர் பிரியாணி, வேலூர் முள்கத்திரிக்காய், நெய்வேலி முந்திரி, சேலம் மாம்பழம், பவானி ஜமக்காலம், கரூர் துண்டு, கும்பகோணம் வெற்றிலை, மணப்பாறை முறுக்கு, சங்கரன் கோயில் பிரியாணி, காஞ்சிபுரம் பட்டு, பன்ரொட்டி பலாப்பழம், நாமக்கல் முட்டை, ஈரோடு மஞ்சள், கோவை மைசூர்பா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. கோவை மைசூர்பான்னா கிருஷ்ணா ஸ்ட்ரீட் மைசூர்பா அனைவருக்கும் நினைவில் வைக்க வேண்டும். அடுத்தது, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது பட்டினப்பாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைதொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி திருக்குறள் படித்து மகிழ்க. இப்பொழுது வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் யாரு? நுகர்வோர். முதல் விடை. வணிகம் கூட்டல் சாத்து
வணிக சாத்து மூன்றாவது விடை. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று முதல் விடை. அடுத்தது வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள் முதல் விடை. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த. இப்பொழுது முதலிலிருந்து மதிப்பீடு பார்க்கலாம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. தமிழ்நாட்டின் தலை சிறந்த காப்பிய கால துறைமுகம் என்ன? காவிரி பூம்பட்டினம் ஆகிய பூம்புகார். அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டவை குதிரைகள். தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்னெல்லாம்? அரிசி. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வணிகம் ஏற்றுமதி சில்லறை. சொற்றொடர் அமைக்க வணிகம் ஏற்றுமதி. வணிகம்னா என்னன்னு தெரியும். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் எனப்படும். அதே சொல்லலாம். ஏற்றுமதி ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருளை மற்ற நாடுகளுக்கு விற்பதற்காக அனுப்புவது ஏற்றுமதி. சில்லறை வணிகர் தன்னிடமுள்ள 100 ரூபாயை சில்லறையாக மாற்றினார். 10 ரூபாய் நோட்டுகள் அல்லது 5 20 ரூபாய் நோட்டுகள் அல்லது 20 5 ரூபாய் நோட்டுகளாக மாற்றினார். கப்பல் பழங்காலத்திலேயே தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன. கப்பல் வழியும் வாணிகம் நடந்தது. எந்த சென்டென்ஸ் வேணா வச்சுக்கோங்க. இப்ப குருவினா வணிகம் என்றால் என்ன? பாடநூல் பக்க எண் குருவினா 1. பாடநூல் பக்க எண் 56. மனிதன் முதல் பத்தி. மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்ய கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடம் வாங்குவான். தன்னிடம் உள்ள பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு தருவான். இவ்வாறு ஒரு பொருளை பிறருக்கு வாங்குவதும் விற்பதும் வணிகமாகும். இதுதான் வணிகம் வரைக்கும், அதாவது கடைசி வரைக்கும் முந்தின வரி வரைக்கும். மனிதனிலிருந்து வணிகம் ஆகும் வரை முதல் குருவினா. பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. இரண்டாவது குருவினா நம்மிடம் கூடுதலாக இருக்கும். அதாவது அடுத்த பத்தியிலேயே பண்டமாற்று வணிகத்துல முதல் வரி நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆற்றின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் வரைக்கும் பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. இது இரண்டாவது குருவினா. இரண்டாவது பத்தி. பாடநூல் பக்க எண் 56. முதல் 4 வரிகள். சிறு வணிக பொருட்கள் யாவை? பாடநூல் பக்க எண் 57. சிறு வணிக பொருட்கள் சிறு முதலீட்டில் பாடநூல் பக்க எண் 57. சிறு வணிகம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள 4வது வரி. சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல். தரைக்கடை அமைந்து விற்பதும் தள்ளுவண்டியின் மூலம் விற்பதும் போன்ற முறைகள் விற்கும் பொருட்கள் சிறு வணிக பொருட்கள் ஆகும் என்று முடிக்க வேண்டும். தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறும் எழுதலாம், அல்லது சிறு வணிக பொருட்கள் ஆகும் வரைக்கும். அதாவது சிறு முதலீட்டிலிருந்து வணிகம் நடைபெறும் என்பது வரைக்கும் குருவினா 3. அடுத்தது இதுல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. வணிகச் சாத்து என்பது பற்றி எழுதுக. வணிகச் சாத்து என்பதை பற்றி எழுதுக. அதற்கு வணிகர்கள் வண்டிகளில், அதாவது பாடநூல் பக்க எண் அதே பக்கம் 57 வணிகத்தின் வகைகள்ல 5வது வரி. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாகவே செல்வர். இக்குழுவை வணிகச் சாத்து என்பர். துறைமுக நகரங்கள் யாவை? எப்படி அழைக்கப்படுகின்றன? பட்டினம் அல்லது பாக்கம். வணிகர் நுகர்வோர் வேறுபடுத்துக. வணிகர் நுகர்வோர் வேறுபடுத்துக. அது பாடநூல் பக்க எண் 56 இருக்கு. ஒரு பொருள்களை விற்பவர் வணிகர், வாங்குபவர் நுகர்வோர். ரெண்டே எழுதிக்கோ.
பொருள்களை விற்பவர் வணிகர், வாங்குபவர் நுகர்வோர். இப்பொழுது சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக. அது நான் உங்களுக்கு குழுவுக்கு அனுப்புறேன். அது முக்கியமான விடை. உங்களுடைய சிறுவினா 1, சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து விற்பனை செய்வது சிறுவணிகம். பெரு முதலீட்டில் அதிக அளவில் பொருட்களை வாங்கி விற்பனை செய்வது பெருவணிகம். அடுத்தது, வீதியில் கொண்டு சென்று விற்பது சிறுவணிகம். பெரிய அளவில் கடைகளில் அமைத்து விற்பது பெரிய வணிகம். சில்லறை கொள்முதல் செய்வது, மொத்தமாக கொள்முதல் செய்வது சிறுவணிகம். சில்லறை முறை. மொத்தமாக கொள்முதல் செய்வது பெருவணிகம். பெருவணிகனின் பொருட்களை பெறுவர் யாரு? சிறுவணிகர்கள். பெருவணிகர்கள் விற்பனை செய்யப்படும் எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அங்கேயே பெறுவாங்க பெருவணிகம். சிறுவணிகர்களுக்கு சிறு லாபம், பெருவணிகர்களுக்கு பெரும் லாபம். ஏன்னா அவங்க விற்பனை செய்யும் பொருள் அதிகம். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர் சிறுவணிகர். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்ள முடியாது. இதுதான். இப்போ பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் யாவை? பாடநூல் பக்க எண் 58. ஏற்றுமதி இறக்குமதி. அதுல இருக்க பாரு, பழங்காலத்தில் தமிழ்நாட்டில், அதாவது ஏற்றுமதியும் இறக்குமதியும் 5வது வரி. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, அதிலிருந்து குதிரைகள் வளர்க்கப்பட்டன. இது வரைக்கும். இது சிறுவினா 2. இணையவழி வணிகத்தை பற்றி விவரி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்தா அது அந்த பாட நூல் பக்க எண் 58 அடுத்த பக்கம் 59 வரை முடிகிற வரைக்கும் மின்னணு இணையவழி வணிகத்தை பற்றி விளக்குக அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டினா மார்க் பண்ணிக்கோ. உங்களுடைய வகுப்பேட்டில் எழுத வேண்டாம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு மதிப்பீட்டில் என்ன இருக்கு? சிந்தனை வினா. சிந்தனை வினா என்ன இருக்கு? வணிக பொருட்கள் தற்காலத்தில் எவ்வாறு மக்களை வந்தடைகின்றன? உங்கள் நடைபெறும் தொழில்களை பட்டியலிடுக. இப்போ வணிக பொருட்கள் தற்காலத்தில் தரைவழி மார்க்கமாகவும், கடல் வழி மார்க்கமும், வான்வெளி ஏரோப்ளேன் மூலமாகவும், இணையவழி இன்டர்நெட் மூலமாகவும் வணிக பொருட்கள் பல மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படுவதால் தரைவழி போக்குவரத்தின் மூலம் தேவையான பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனை பெருவளவில் மூலமாகவும் சிறுவணிகம் மூலமாகவும் நுகர்வோர்கள் பெற்றுக் வருகின்றனர். வணிக பொருட்கள் பல நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு கடல் வழி மார்க்கமாக தேவைப்படும் நாடுகளுக்கு ஷிப் மூலியமா போகுது. மக்கள் வணிகத்தின் வழியாக பெற்றுக் கொள்கின்றனர். வணிக பொருட்கள் பல நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அவசர கால தேவைகளுக்காக வான்வழி பயணம் பயன்படுகிறது. கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? இன்டர்நெட் மூலியமா வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா பீரியட்ல முக்காவாசி பிசினஸ் நடைபெறுவதே இன்டர்நெட் மூலியமா தான். உங்கள் பகுதியில் நடைபெறும் தொழில்கள் என்னெல்லாம் தொழில்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் கண்டறிந்து அதை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு சிந்தனை வினா. உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த பாடத்தை பற்றி நீங்கள் அறிந்ததன் மூலம் நீங்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் தொழில்களை அல்லது பொருட்களை கண்டறிந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸ்லோவா சொல்றேன், நீங்க மார்க் பண்ணிக்கோ. கரன்சி ரோட், பணத்தாள். மேலேயே இருக்க ஆன்சர் மார்க் பண்ணிக்கோ. பணத்தாள். பேங்க், வங்கி. செக், காசோலை. டிமாண்ட் டிராப்ட், வரையோலை. டிஜிட்டல், மின்னணு மையம். டெபிட் கார்டு, கடன் அட்டை. கிரெடிட் கார்டு, பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். இ காமர்ஸ், மின்னணு வணிகம். நான் திரும்பி சொல்றேன். கரன்சி நோட் எழுதிக்கோ. கரன்சி நோட், பணத்தாள். பேங்க், வங்கி. செக், காசோலை. டிமாண்ட் டிராப்ட், வரைவோலை. டிஜிட்டல், மின்னணு மையம். மின்னணு மையம். டெபிட் கார்டு, கடன் அட்டை. கிரெடிட் கார்டு, பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம்.
இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். 9 இருக்கு, ரீட் அவுட் பண்றேன். 9384255716 9384255716 இதுதான் ஆன்சர். இத்துடன் உங்களுடைய பாடப்பகுதி முடிவடைகிறது. இனிமே நீங்களா படிக்கணும். உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தருவேன். முதல் நாள் அதை பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வரும் வாரம் எக்ஸாம் இருக்கு, டெஸ்ட், சும்மா வகுப்பு தேர்வு 20 மார்க்குக்கு இருக்கு. அதனுடைய பாட திட்டம் என்னன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன் நான், செய்யுள் 2 இலக்கணம், செய்யுள் 1 2 இலக்கணம் சொன்னேன். இந்த வாரம் இயல் 1ஓட உரைநடையும் இயல் 2ஓட செய்யுள் 1 and 2 போர்ஷன். புரிஞ்சுக்கோ. இயல் 1ஓட உரைநடை என்ன, காமராசர் பாடமா இருக்கும், கல்விக்கண் திறந்த காமராசரா இருக்கும். அடுத்தது இயல் 2ஓட 2 செய்யுள் என்ன, ஆச்சார கோவை, கண்மணியே கண்ணுறங்கு, இவை 2ம் இருக்கும். உங்களுக்கு மனப்பாட செய்யுள் என்னெல்லாம், மூதுரை, திருக்குறள், கடலோடு விளையாடு. நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வகுப்பு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாரம் பிரேக் எடுத்ததுனால நான் மன்னன செய்யுள ஒரு தடவை படித்துட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இயல் 1ஓட மூதுரை மன்னன செய்யுள். இயல் 2ஓட திருக்குறள் படிக்கலாம். இயல் 2ஓட திருக்குறள் மன்னன செய்யுளோடது படிக்கிறேன், கேளுங்க. மொப்பக்குழையும் மணிச்சம் முகத்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இது இயல் 2ஓட திருக்குறளுடைய 3 மனநல செய்யுள். இயல் 3ஓட மனப்பாட பகுதி உங்களுக்கு கடலோடு விளையாடு. அதுல விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா விண்ணினிடி காணும் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருமானம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. நன்றி, வணக்கம்.